எங்கள் சித்திரை மாதம் கொடி ஏற்றி அழகரை ஒரு மாதம் பார்த்துங்க. சித்திரை மாதம் பூரா திருவிழாவாக கொண்டாடி ஆடி பாடி அழகரை வந்து நல்லபடியாக அழகர் மலைக்கு நல்லபடியாக நேற்று வழி அனுப்பி வச்சாச்சு. ஆமாம், நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. நல்லபடியாக மதுரை மக்கள் பூராவே ஒரே ஆடல் பாடல் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரே குதி அளந்தேன், குதி ஓட்டு நல்லபடியாக வந்து அழகரை சாமியை கும்பிட்டு நேற்று அனுப்பி விட்டுறாச்சு. ஓயாமல் கோயிலுக்கு போகிறோம் இப்படி வீடியோ எடுத்து காட்டினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும்ண்டு நேற்று நான் சொல்லலை போனதை. அதனால் என்ன நம்ம மக்களுக்கு என்ன தெரியாமையா போகுது? மதுரையில் இருக்கிறவங்க போய் அழகரை போய் தினமும் தரிசிக்கிறது என்ன பெரிய அதிசயமா? வெளியூர்லேருந்து வந்து கூட தான் தங்கி இருந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. என்ன மக்களை நான் சொல்கிறது? அப்படின்னு நல்லபடியாக தங்க குதிரையில் வந்தது, கருடர் வேஷம் என்னென்னமோ போட்டு வந்தாருங்க. ஒரு நாளும் ஒரு வேடம் போட்டு வந்தார். வந்து நல்லபடியாக ஒரு நாள் தங்கி அப்படியே பார்த்துங்க நேற்றோடு முடிஞ்சிச்சு. அழகர் மலைக்கு அழகர் கிளம்பிட்டார். இதுதான் மதுரை மக்களோட திருவிழா முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன, நாங்கள் நம்ம கோயிலுக்கு அது என்னது, நம்ம ஐயா வர மாட்டேங்கிறாரு பேர் டக்குண்டு. பாண்டி முனீஸ்வரருக்கு வந்து பாண்டி ஐயாவுக்கு வந்து கடா வெட்டணும்னு இருக்கும். அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கடா வெட்டணுமுங்க. என் மயம் பிறக்காமல் இருக்கையில் ரொம்ப 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன்னா அப்போ வேண்டிக்கிட்டேன். அப்போ அம்மா வேண்டிக்கிடுச்சு. அதுங்க பசுக்குள்ளே இருந்துக்கிட்டு முருகா பாண்டி ஐயா இந்த சன்னதிக்கு ஊரில் தான் வந்து இருக்கிற என் பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளைய நல்ல கைகால் சோத்தோட கூடியான்னு பசுக்குள்ளே செருப்பை கலட்டிட்டு வேண்டுச்சு. ஆனாக்குள்ளே செத்த பசு நிற்கும் பார்த்துங்க இறக்கி விடுறதுக்கு. அப்படி வேண்டுனா வேண்டுதல் அதை நிறைவேற்றலாம்னு எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி கூட சொன்னார். நல்லபடியாக அழகர் ஆற்றுல இறங்கு வரைக்கும் நம்ம அந்த வேண்டுதலை செய்தல் பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்தோம். பட்டுனால நாங்கள் இன்னும் வந்து பண்ணலாம்னு ஒரு யோசனையில் இருக்கோமுங்க. ஆடல் பாடலாம் ஆடிக்கடி நல்லபடியாக அழகரை வழி அமைச்சு வச்சுட்டோம். நீங்களும் பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சதையும் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் மக்களை. எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டு கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவன் வரத்த மாதிரி கிரியேட் பண்ணி பேசுகிறது, கிரியேட் பண்ணுறது, அதில் இது பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதுல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச சந்தோஷங்கள் அதுகளத்தான் எடுத்து போட்டு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்பித்தேன்னு சொல்லிட்டு கிடைக்கேன். உங்களுக்கு பிடிச்சிட்டா இருக்குது. நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுறீங்க நல்ல மக்களாக. அப்படி நல்லபடியாக எல்லோரும் விருப்பம் அதை அழகர் அருள் கிடைக்கட்டும். அவங்க சாமி கும்பிட்ற அவங்க சாமிகளோட அருள் கிடைக்கட்டும்.